தூங்கவே கூடாது. காலையில் தூங்குவது இது ரிசுக்கையும் தடுக்கும். முதலாவது. இரண்டாவதாக தொழுகையை குறைவாக தொழுவது. 5 நேர தொழுகையில வெறும் 2 தொழுகை தொழுகிறது, ஃபஜர் மட்டும் தொழுகிறது, அல்லது அசர் மட்டும் தொழுதுகிறது, அல்லது இஷா மட்டும் தொழுதுகிறது, அல்லது மக்ரிப் மட்டும் தொழுதுகிறது, மற்ற தொழுகையெல்லாம் விட்டு தொழுகையை கம்மியாக தொழுவது இது உங்களுடைய ரிசுகை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க. மூன்றாவதாக சோம்பலாக இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. சோம்பேறியாக ஒருத்தர் இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் தூங்குறாரு, என்னங்க பண்றாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த சோம்பேறியாக யார் இருக்கிறார்களோ அவரிடத்தில் ரிசுக்கு வராது, ரிசுக்கு தடுபடும் என்பதாக சொன்னார்கள் அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நான்காவதாக அமானிதத்தில் மோசடி செய்வது. நான்காவதாக அமானிதத்தில் மோசடி செய்கிறார். ஒருத்தர் நம்பி போய் இந்த ஒரு பொருளை வைங்க, 1 மாசம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் என்பதாக அமானிதம் கொடுக்கும் பொழுது அந்த அமானிதத்தில் மோசடி செய்யவே கூடாது. அமானிதம் என்பது இந்த 2 வகையாக இருக்கும். ஒன்று, பொருள் கொடுத்து